எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் கேரளாவில் இருக்கிற மூணாருக்கு ஃபேமிலியோட ட்ரிப்பு போயிருந்தேங்க. அந்த அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த காட்டேஜுங்க. சுற்றிலும் மலைகளும் மரங்களும் பார்க்குறதுக்கு அந்த இடமே ரொம்ப ரம்யமாக இருந்துச்சுங்க. அந்த காட்டேஜை சுற்றிலும் பூச்செடிகளும் மரங்களும் இருந்துச்சு. எனக்கு செடி மரம் கொடிகளை பார்த்தா நான் சும்மாவே இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இயற்கை ரொம்ப பிடிக்குன்றனால நான் அதோடு ஒன்றிட்டேங்க. சுத்தமான காற்று, பறவைகள் கத்துற சத்தம், இந்த மரங்க காற்றுக்கு ஆடுற அந்த சத்தம், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது அவ்வளோ மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சுங்க. நமக்கு அப்பப்போ நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு போயே ஆகணும். எங்கே பார்த்தாலும் உயரமான மலைகளும் மரங்களும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கே பலா இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் பார்த்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போனப்போ அந்த சீசன் இல்லாததுனால காய்களெல்லாம் காய்க்கலை. அக்கம் பக்கத்துலலாம் எந்த வீடுமே இல்லைங்க. அமைதியாக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஆள் நடமாட்டமும் இல்லாமல் இருந்துச்சு. அங்கே வெறும் அந்த குருவிங்க கத்துற சத்தம் மட்டும்தான் எங்களுக்கு எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. இதுதான் சுற்றிலும் இருக்கிற இடங்க. அக்கம் பக்கத்தில் எந்த ஒரு ஹோட்டலோ கடைகளோ இல்லைங்க. நாங்களே தான் குக் பண்ணி சாப்பிட வேண்டி இருந்துச்சு. நம்ம ஏதாவது ஒரு சின்ன திங்ஸ் வாங்கணுன்னா கூட வண்டி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போய் தான் வாங்கிட்டு வரணும். ஆனால் அந்த காட்டேஜ்லேயே எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தாங்க சமைச்சு கொடுக்கறதுக்கு. அவங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நல்லா கேரளா ஃபுட்டெல்லாம் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோங்க. இது அந்த காட்டேஜோட பேக்யார்டு. நாங்கள் மார்னிங் 7 o'clock எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. பின்னாடி ஃபுல்லுமே மலைகளாக இருந்துச்சு. இது விவசாய பூமியாமா. நாங்கள் போன டைமில் தான் எல்லாம் அறுவடை பண்ணியிருந்தாங்க. இந்த பெட்ரூம்ஸ் எல்லாம் இருக்கிறது இங்கே தாங்க. இங்கேருந்து விண்டோவை ஓப்பன் பண்ணி காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தோன்னையும் அந்த மலைகள் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு சூரிய உதயத்தோட. எப்போவுமே வேலை, குழந்தைங்க, குடும்பம்னு சொல்லி பிஸியாகவே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுன்னா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வரணுங்க. ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியான சூழலில் இப்படி ஒரு 4 நாள் இருந்தோம்னா மனசுக்கும் உடம்புக்கும் இதமாக இருக்குங்க. மூணாறுனாவே டீ எஸ்டேட்டுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. பார்க்குற இடமெல்லாம் பச்சை பசேல்னு இருந்துச்சு. அந்த ரோட் ட்ரிப்பு ஃபுல்லுமே ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அங்கே காட்டேஜில் ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட வச்சுருந்தாங்க. அதில் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் அதில் எல்லாம் இறங்கி விளையாண்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு பார்பிக்யூ எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மூணாறு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.